வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க கேஸ்கேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி என்னது இந்த சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாக என்னன்னாக்க ஏ பிளஸ்னாக்க எக்ஸ்டென்ஷன் ஆகிறது, அப்புறம் பி பிளஸ்னாலும் எக்ஸ்டென்ஷன் ஆகிறது, பி மைனஸ்னாக்க ரிட்டார்ட் ஆகிறது, அகைன் ஏ மைனஸ்னாக்க ரிட்டார்ட் ஆகுது. ஸோ ஏ பிளஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னாக்க ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக், ஏ மைனஸ் நமக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்னு சொல்லி இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் தான் நம்ம வரையணும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன ஃபஸ்ட்டு நம்ம அது குரூப்பிங் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 சிலிண்டராக இருக்கிறப்ப நம்மளால ஈஸியாக குரூப்பிங் பண்ண முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 1 ஆகும், பி மைனஸ் ஏ மைனஸ் அனதர் குரூப்பாகவும் நம்மளால ஈஸியாக பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஏ நம்ம பண்ணக்கூடாது, ஒரே இது இந்த ரிப்பீட் ஆகவே கூடாது. ஸோ வேற வேற இதுதான் இருக்கும், ஏபி அப்புறம் பிஏ. ஓகேங்களா? அப்படி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக 2 சிலிண்டர்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால குரூப்பிங் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம அப்படியே எடுத்து போட்டிருக்கோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் சொல்லி நம்ம அப்படியே எடுத்து போட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ப்ரெஷர் லைன், அப்புறம் நம்பர் ஆஃப் லிமிட் சுவிட்ச், நம்பர் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ், குரூப் சேஞ்சிங் வால்வ், இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரெஷர் லைன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரூப்ஸ். நம்ம எத்தனை குரூப்ஸ் இங்கே இருக்குனாக்க 2 குரூப்ஸ் இருக்குது, அதனால 2 போட்டு. லிமிட் சுவிட்ச் எப்பயுமே நம்பர் ஆஃப் சிலிண்டர் இன்ட்டு 2. ஸோ 2 சிலிண்டர் ஏபி இருக்குல்ல, அதனால 2 × 2 4. டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் எத்தனை சிலிண்டர் இருக்கோ அத்தனை டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். குரூப் சேஞ்சிங் என்னன்னாக்க நம்பர் ஆஃப் குரூப் மைனஸ் 1. நம்மகிட்ட 2 குரூப் இருக்கு, 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அதனால நமக்கு என்னது குரூப் சேஞ்சிங் வால்வ் நம்மளுக்கு 1. ஸோ ஒரு சர்க்கியூட்ல என்னென்ன இருக்கணும்னாக்க ஃபர்ஸ்ட் என்னது குரூப் 2 குரூப் இருக்கனால கீழே 2 லைன் நம்ம போட்டோம். அது குரூப் 1 குரூப் 2. கீழே உள்ளது குரூப் சேஞ்சிங் வால்வ். குரூப் சேஞ்சிங் வால்வ் எத்தனை இருக்கணும்னாக்க 2 ப்ரெஷர் லைன் இருந்ததுனாக்கா 2 மைனஸ் 1, அதான் 2 மைனஸ் 1, அதனால கீழே நம்ம போட்டோம். ஸோ பைலட் ஆப்ரேட்டட் டிசி வால்வ், இது அந்த 4/2 வால்வ். அப்புறம் சிலிண்டர், லிமிட் சுவிட்ச். லிமிட் சுவிட்ச் 3/2 லிமிட் சுவிட்ச். நம்ம ஸ்ப்ரிங் கீழே போனால் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் ஆகும், அந்த வால் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தோம்னாக்க நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏ மைனஸ் ரிட்டார்ட் ஆகிறப்ப ஏ மைனஸ், ஃபார்வர்ட் அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப ஏ ப்ளஸ். அதே மாதிரி கீழே பைலட் ஆப்ரேட்டட் டிசி கண்ட்ரோல் வால்வுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம சர்க்கியூட்டை பார்ப்போம். இங்கே 2 இருக்கனால ஏபி சொல்லி நம்ம 2 வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னது நமக்கு என்னது என்ன சீக்வன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னது 2 வால்வு, டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு இருக்கு. அதுக்கு என்னது சீக்வன்ஸ் டயக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். எப்பயுமே என்னது நெகட்டிவ் சைடு என்னது அது என்கேஜ் ஆகிருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஏ பிளஸ்னாக்க பாசிட்டிவ், ஏ மைனஸ்னாக்க நெகட்டிவ். ஓகேங்களா? அந்த லிமிட் சுவிட்ச் என்னது ஒவ்வொரு சிலிண்டருக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடைஞ்ச பிறகு நம்ம சீக்வன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஸ்டேஜ் 1, அதாவது குரூப் 1 நம்ம எடுத்துக்குவோம். குரூப் 1ல என்னது இது என்னன்னாக்க நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது, இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நெகட்டிவ் சைட்லேருந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னாத்தே நம்ம வரைகிற டயக்ராம் இந்த சீக்வன்ஸுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஷிஃப்ட் ஆகிறப்ப நம்ம அது என்னது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ வரைகிறதுக்கு நமக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம இந்த சைடு நெகட்டிவ் சைடு நம்ம சேர்த்து விட்டுருவோம். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் சைடு சேர்த்தாலுமே நம்மளால வரைய முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்மளால வரைய முடியும். ஸோ மேலே என்னது ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி ப்ளஸ்ன்றது நேம் நம்ம கொடுக்குறோம். இதான் என்னது லிமிட் சுவிட்சஸ். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் குரூப் 1, ஏ மைனஸ்
பி மைனஸ் குரூப் 2-ஆ இருக்கு. ஓகேங்களா? ஸோ முதல் குரூப் 1லேருந்து என்னது ஏ ப்ளஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம், பி ப்ளஸ்க்கு ஒரு லைனை வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஆரோ வந்து என்னது கிளியராக வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ குரூப் 2ல இருந்து என்னது பி மைனஸுக்கு போடணும். இல்லை பி மைனஸ்க்கு போடணும். அதுக்கப்புறம் என்னது ஏ மைனஸுக்கு நம்ம வந்து குரூப் 2லேருந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது இந்த டயக்ராம் வரைஞ்சது, அதுக்கப்புறம் லைன் டயக்ராம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அகெயின் வந்து என்னது ஏ பிளஸ்னாக்க ஏலேருந்து போகணும், பி பிளஸுக்கு பிலேருந்து போகணும், பி மைனஸுக்கு மைனஸ்லேருந்து போகணும், செகண்ட் குரூப் 2லேருந்து பி மைனஸுக்கு போகணும், ஏ மைனஸ் செகண்ட் குரூப்னால செகண்ட் குரூப்லேருந்து ஏ மைனஸுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ ஆரோ வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஆரோ ஒன்லி வந்து என்னது அப்பர் டைரக்ஷனாக நம்ம அப்படி தானே கொடுத்துருக்கோம், அதனால அந்த டைரக்ஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னன்னாக்க நம்ம வந்து என்னது சீக்வன்ஸ், இது வந்து என்னது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம மேலே பார்க்குறோம். குரூப் 1லேருந்து குரூப் 1ல என்ன நடக்குதுனாக்க ஏ ப்ளஸ்க்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து என்னது அகெயின் பி ப்ளஸ்க்கு போகுது, அதுக்கப்புறம் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 ஸ்டேஜில் அதுதான் நமக்கு வந்து தெரியும். ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து என்னது ஸ்டேஜ் 2 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். முதல் வந்து ஏ ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னாக்க ஏ ப்ளஸ் இங்கே எங்கே இருக்குனாக்க நம்மளுக்கு இங்கே இருக்கு, இந்த டயக்ராமில் வந்து என்னது ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஏ இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஏ ப்ளஸுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னாக்க குரூப் 1லேருந்து ஏ ப்ளஸ் கொடுத்தோம்னாக்க நம்மளுக்கு என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகுறப்ப என்னது இந்த சைடு வந்து என்னது ஃபில் ஆகும், பிஸ்டன் வந்து என்னது டுவர்ட்ஸ் ஏ ப்ளஸ் பக்கம் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து முதல்ல நமக்கு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து நம்ம கொடுத்தோம்னாக்க இங்கே மூவ் ஆகும், ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்காக மூவ் ஆகும், அதாவது ஏ பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகும். ஏ பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆச்சுனாக்க அதான் வந்து முதல் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னது பி பாசிட்டிவ். ஓகேங்களா? ஏல இருந்து என்னது பி, ஓகேங்களா, பி பாசிட்டிவ்க்கு டச் ஆகுது. அப்புறம் பி பாசிட்டிவ் டச் ஆகுறப்ப என்ன ஆகுனாக்க அந்த பிஸ்டன் எங்கனாக்க டுவர்ட்ஸ் பி பிளஸ் லிமிட் சுவிட்ச் பக்கம் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து ஏ பாசிட்டிவ் பக்கம் போகிறோம், ஏ பக்கம் ஏ ஃபார்வர்டாக மூவ் ஆகுது, லிமிட் சுவிட்ச் வந்து டச் ஆகுறப்ப நமக்கு என்னது செகண்ட் சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது வந்து செகண்ட் சீக்வன்ஸ். முதல் சீக்வன்ஸ் இந்த ஏ பாசிட்டிவ், அப்புறம் வந்து இந்த பி பாசிட்டிவ். ஸோ பி பாசிட்டிவ் இங்கே வர இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏர் ஃபில் ஆகும், அது என்னது டுவர்ட்ஸ் பி பாசிட்டிவ் பக்கம் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த முதல் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் என்னதுக்கு ஷிஃப்ட் வால்வுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னது கீழே பி பிளஸ்லேருந்து நேராக கீழே நமக்கு என்னது ஜிசி வால்வு இருக்கு பார்த்தீங்களா, கியர் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு அங்கே வந்து என்னது மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸுக்கு போகுது, அப்புறம் என்னன்னாக்கா பி ப்ளஸுக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து என்னது கியர் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு போகுது. ஓகே, இது வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல் வந்து என்னது ஏ ப்ளஸ், அப்புறமேட்டு என்னது பி ப்ளஸுக்கு நம்ம கொடுக்குறோம், அகெயின் வந்து என்னது பி ப்ளஸ் பக்கம் வந்து என்னது நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஸோ லிமிட் சுவிட்ச் பியை வந்து டச் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து என்னது டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு அது அப்படியே வந்து ஷிஃப்ட் வால்வுக்கு வந்து அது வந்து போகுது. ஓகேங்களா? இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு, 1 2 3 வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து என்னன்னாக்கா செகண்ட். ஸோ செகண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிறப்ப என்னது குரூப் 2க்கு வந்து நமக்கு வந்து சப்ளை போகும். எதில் முடிஞ்சிருக்குனாக்கா என்னது கியர் சேஞ்சிங் வால்வ் பி ப்ளஸ்லேருந்து அந்த கியர் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப குரூப் 1லேருந்து என்னது கிரவுண்டுக்கு போகும், கிரவுண்ட்னாக்க டேங்க் போகும் அல்லது அட்மாஸ்பியருக்கு போகும். குரூப் 2 வந்து என்னது நம்ம வந்து சப்ளை கொடுக்கும். குரூப் 2 வந்து நமக்கு என்னது நியூமேட்டிக் சர்க்யூட் ஏர் ப்ரெஷர் வந்து குரூப் 2க்கு நம்ம கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து என்னன்னாக்க பி நெகட்டிவ், பிக்கு நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஏ நெகட்டிவ், அகெயின் வந்து இந்த
குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது பி நெகட்டிவ். பி நெகட்டிவ் வந்து முதல்ல சப்ளை கொடுங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்னது பி நெகட்டிவ் சைடு நம்ம வந்து சப்ளை கொடுத்தோம்னாக்க இங்க வந்து என்னது டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு வந்து நம்ம கொடுப்போம். பிஸ்டன் வந்து ரிட்டார்ட் ஆகும். பி பிளஸ்ல இருந்து பி மைனஸ் பக்கம் என்னது ரிட்டார்ட் ஆகும். அதான் வந்து நம்ம மேல வந்து பி மைனஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அது வந்து நமக்கு வந்து 3வது சீக்வன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து இந்த ஷிஃப்டிங் கொடுத்தோன்னே என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு என்னது பி பிளஸ்ல இருந்து பி மைனஸ் பக்கம் வந்து எனக்கு அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். அப்போ லிமிட் சுவிட்ச் B1 வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் 5வது என்ன நடக்கும்னாக்க பி மைனஸ்ல இருந்து எங்க நடக்கும்னாக்க ஏ மைனஸ். ஓகேங்களா? கீழே டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ல ஏ மைனஸ் இருக்கும். அதுக்கு வந்து என்னது நம்ம வந்து சப்ளை கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி நம்ம சப்ளை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னாக்க என்னது நமக்கு வந்து என்னது அது சேஞ்ச் ஆகும். ஏ பாசிட்டிவ்ல இருந்து என்னது பிஸ்டன் டுவர்ட்ஸ் டு மூவ் ஏ நெகட்டிவ் பக்கம் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து என்னது லிமிட் சுவிட்ச் ஏ நெகட்டிவ் வந்து அது வந்து நமக்கு டச் ஆகும். அதுக்கப்புறமேட்டு என்னது குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நம்ம வந்து என்னது அதுக்கப்புறம் குரூப் சேஞ்சிங் வால்வ் ஏ நெகட்டிவ்ல இருந்து குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது சீக்வன்ஸா வந்து நம்ம வந்து பார்க்கறது. ஐ ஹோப் உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னது இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து நமக்கு மறந்துடக்கூடாது. ஸோ பி நெகட்டிவ்ன்றப்ப வந்து இந்த ஏ பி பாசிட்டிவ் வந்து பி நெகட்டிவ் சைடு வந்து அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து லிமிட் சுவிட்ச் இந்த பி நெகட்டிவ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஏ நெகட்டிவ்க்கு போகும். ஏ நெகட்டிவ் போச்சுனாக்க என்ன ஆகும்? ஏ பாசிட்டிவ் வந்து ஏ நெகட்டிவ்க்கு வரும். அந்த லிமிட் டச் ஆனவொன்னே என்னன்னாக்க குரூப் சேஞ்ச் வால்வ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த சீக்வன்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தயவுசெய்து வந்து நம்ம கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.